நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் கோவம் மட்டும் பற்றக்கூடாது. நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்தவரையில கோவம் ரொம்ப கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு சர்வீஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எப்படியாவது யோகா பண்ணியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. கோவத்தை விட பொறுமை ரொம்ப முக்கியம். எதாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு ப்ரமோஷன் ஆனாலும் சரி, இல்லை எல்டிசி ப்ரமோஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை டைரக்டர் சிபிஓ யூபிஎஸ்சி என்ன ஒரு நீ செலெக்ஷன் போனாலும் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் பர்சனல் இன்டர்வியூ எடுப்பாங்க. அதனால் அதை வளர்த்துக்குங்க. கோவத்தை கண்டிப்பாக கைவிட்டுருங்க. கோபம் லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. நம்மளோட லைஃபே கெடுக்கிறது ஃபஸ்ட்டு கோவம் தான். அதனால் முடிஞ்ச அளவு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடியல அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பின்விளைவுகளை ரொம்ப சந்திப்பீங்க. நீங்கள் தான் படுவீங்க. கோவத்தினால நம்மளோட கிரியேட்டே டவுன் ஆகிரும். அதனால் கோவப்படாதீங்க. போலீஸோ ஆர்மியோ நீங்கள் யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் பல விஷயங்கள் புதுவான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. அதில் முதல்லன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம். பல பேர் சந்தேகங்கள் இருக்கும், சம்பளம் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. நீங்கள் சம்பளம் கம்பேர் பண்ணும்போது சிவிலில் வேலை செஞ்சீங்கன்னா அதை விட கவர்மெண்ட்டு கூடுதல் வெல்ஃபேர் கூடுதல் சம்பளம் கொடுக்கும். அது உண்மை தான். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது கிடச்சிடாதா, நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு பல நாள் இயங்கிட்டு இருப்போம், பல நாள் கனவு கண்டிருப்போம். அது நடக்கிறதுக்கு நம்ம என்றைக்குமே தயாராக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிடைக்கும்போது லக்கில் கிடச்சிரும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிற சில விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. போலீஸ் வேலைக்கு ஆர்மி வேலைக்கு சேர போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல சம்பளம் வரும், ஆனால் அந்த சம்பளத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட கமிட்மெண்ட்ஸு, நம்மளோட குடும்பத்தோட நிலைமைகள், லோனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் நம்மளோட சம்பளத்தை பாதி ஒரு 80%லேருந்து 70% நம்ம சம்பளம் அதில் போயிடும். யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்தளவில் நீங்கள் எந்த ஆர்பிஎஃப் போனாலும் சரி, இல்லை சிஏபிஎஃப் போனாலும் சரி, தமிழ்நாடு போலீஸ் எங்கே போனாலும் சரி, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆகிரும் லோனு. அந்த லோன் எடுக்காமல் நம்ம வீடு கட்டுவோ லேண்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்மளோட சம்பளம் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நல்ல சம்பளம் வரும், ஆனால் சம்பளத்தை லோனு ஃபேமிலின்னு சொல்லி அதில் பாதி போயிடும், பாதியில் முக்கால்வாசியாக போயிடும். அடுத்த என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூழல். இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றலாம். ஃப்ரீயாக டிக்கெட் போட்டு இந்தியா ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லா ஸ்டேட்டோட மனுஷங்களை பார்க்கலாம், பழக்க வழக்கங்கள் உருவாகும். எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். எல்லா ஸ்டேட்லேயும் 3 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். இதை தாண்டி நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் வரும். யார்கிட்டையும் ஒரு மரியாதையாக பேசணுங்கிற ஒரு பண்பு வரும், ஒரு ஒழுக்கம் வரும். நம்ம ஊருக்கே போனாலும் சரி நம்மளை பார்க்குற விதங்கள் மாறும். ஏன்னா நம்ம ஊரில் சிவிலில் இருந்து வெளியில் இருந்துட்டு திடீர்னு வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளை பார்க்குற பார்வை, நம்ம கொடுக்குற மரியாதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். திடீர்னு ஒரு விஷயம் மாறும்போது அந்த விஷயத்தை வந்து நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. நம்மளை தான் இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் வரும். ஏன்னா வாடா படான்னு பேசுவேன், இல்லை வாப்பா வாப்பான்னு பேசுவான், வாங்க போங்கன்னு பேசுவான். நம்மளோட மூத்தவங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும். அது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னடா எப்போதுமே நம்மளை வாடா போடான்னு சொல்லுவேன், இல்லை வந்துட்டேன்னு கேட்பான். திடீர்னு வாப்பா பாப்பான்னு பேசுகிறான், திடீர்னு வந்து வாங்க போங்கன்னு பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு விஷயங்கள் மாறும். அதாவது நம்ம வந்து வேலைக்கு போவோம். இப்போ டூட்டி டயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகும்போது டூட்டி அலாட் பண்ணும்போது டூட்டி சில விஷயங்களில் வந்து நம்ம கேம்புக்குள்ளே எத்தனை நாள் இருக்கிறோமோ அதான் கணக்கு. ரெஸ்ட்டு கிடைக்குமா அது கிடைக்குமாலாம் சொல்ல முடியாது. இப்போ டூட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தான் வந்திருக்கோம், அதை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கேட்ட விட்டு என்றைக்கு லீவ் பாஸ் வாங்கிட்டு வெளியில் போகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, நல்லது கெட்டது எதுக்கும் போக முடியாத சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ 90% அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து தீபாவளிக்கு போகணுமா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணி லீவு சேங்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு போகணுமா அதே மாதிரி சேங்ஷன் பண்ணி லீவு சேங்ஷன் பண்ணி அப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் சில காரணத்தினால சில நேரம் அதுவும் கேன்சல் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சூழ்நிலைகள் வந்து எப்போ என்ன நடக்கும் சொல்ல முடியாத சூழ்நிலைகள். இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபோர்ஸில். அதனால் எல்லாத்துக்கும் லீவு பர்ஃபெக்டாக கிடைக்கும். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா டியூட்டி வருது, வெளியில் போகணும், மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில உங்களோட லீவ் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 90% முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து ஊர் திருவிழா இதெல்லாம் நம்ம வந்து ஃபோனில் வீடியோ தான் பார்க்க முடியும்.
அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது. நம்ம நினச்சா போகலாம். சில நேரங்கள்லாம் அதிகமான லீவு போயிருக்காங்க, இன்னும் வரல அப்படின்னா லீவு கிடைக்கிறது கஷ்டம். வந்ததுக்கப்புறம் போக சொல்லுவாங்க. மற்றபடி ரொம்ப கஷ்டமான ஒர்க்கோ இதெல்லாம் கிடையாது. சம்பளம் வரும், நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம், வீட்டுக்கு அமுச்சு விடலாம், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். கொஞ்சங்கிறத விட என்ன, ஃபேமிலி விட்டு தூரமாக இருப்போம். போக்குவரத்துக்கு ரொம்ப தூரமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும், ட்ரெயினில் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இதுதான் பிரச்சனை. மற்றபடி எந்த இதுவும் கிடையாது, டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. டயத்துக்கு டியூட்டி பார்த்தீங்களா, சாப்பிட்டீங்க, தூங்கிலாம் இருக்கலாம். ஆனால் ஒன்று, டியூட்டி பார்த்துட்டு சில நேரங்களில் மறுபடியும் டியூட்டி பார்க்குற நிலைமைகள் வரும். ஏன்னா ஆள் இல்லை அப்படின்னா கூப்பிடுவாங்க, போய்த்தான் ஆகணும். அதனால் அது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்து கொஞ்சம் மீண்டு வர்ற மாதிரி இருக்கும். லீவை பாஸ் கையில் வாங்கி கேட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு சுதந்திரமான ஒரு காற்றை சுவாசிக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காம்பவுண்டுக்குள்ளே காம்பவுண்டை வெளியே போக முடியாது. இது ரிஸ்க்கான லொக்கேஷன்லாம் வெளியே போகவே முடியாது. டியூட்டி மட்டும்தான் பண்ண முடியும், டியூட்டி மட்டும்தான் போக முடியும், மற்றபடி வெளியே போக முடியாது. லீவு போக மட்டும்தான் ரொம்ப நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கோம், ஊருக்கு போகிறோம், மக்களை பார்க்க போகிறோம், வெளியில் உள்ள மக்களை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம் இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்க மாதிரி, சுதந்திரம் கிடைச்ச மாதிரி உணர்ச்சி வரும் லீவுக்கு போகும்போது மட்டும். ஆனால் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரும்போது ஃபேமிலி, ஊர், பல ஞாபகங்கள் வரும், ஃப்ரெண்ட்ஸு ஞாபகங்கள் வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது.